श्री सौन्दर्यलहरी प्रथमो भागः आनन्दलहरी ஸ்ரீவித்யா ரகசியம். இந்த ஸ்லோகத்தின் பதத்தை இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். முதல் பாகம், முதல் ஸ்லோகம். பராசக்தியின் ஏற்றம். அவளை வழிபட பூர்வ புண்ணியம் வேண்டும். சிவ மங்களமூர்த்தியான தேவ மகாதேவன், சக்தியா பராசக்தியாகிய உன்னுடன் யுக்த கூடியவராக பவதி யதி இருந்தால் மட்டும் பிரபவித்தும் பிரபஞ்சத்தை ஆக்குவதற்கு சக்தஹ் திறமையுடையவர் ஆவார். ஏவம் அவ்வாறு நச்சேத் கூடியில்லாவிட்டால் ஸ்பந்தித்துமபி அசைவதற்கு கூட குஷல திறமை உடையவராக நகலு ஆவதில்லை அன்றோ. அத ஆகையால் ஹரிஹர விரிஞ்சாதிபி அபி விஷ்ணு ருத்ரன் பிரம்மா முதலியவர்களாலும் ஆராத்யாம் பூஜித்ததற்குரிய துவாம் உன்னை கதமகிருத புண்ணியக புண்ணியம் செய்யாதவன் பிரணந்தும் வணங்குவதற்கோ ஸ்தோத்தும் வா அல்லது துதிப்பதற்கோ கதம் எங்கனம் பிரபவதி தகுதியுடையவன் ஆவான். 3 வெவ்வேறு ஸ்லோகங்களுடன் சம்பந்தம் உள்ளது. இந்த ஸ்லோகம் ஸ்கந்த புராணம், தேவி பாகவதம் மற்றும் அபிராமி அந்தாதி. அந்த 3 ஸ்லோகத்தும் விளக்கத்தை பார்க்கலாம். முதல் ஸ்கந்த புராணம். ஏஷா சா சாக்ஷினி சக்திஹி சங்கரஸ்யாபி சங்கரி சிவா பின்னா தயாஹீன சிவசாக்ஷான் நிரத்தகஹ. சாட்சியான இந்த சக்தி சங்கரனுக்கு மங்களத்தை செய்பவள், சிவனை விட்டு பிரியாதவள். அவளை பிரிந்தால் சிவன் பயனற்றவனாவான். தேவி பாகவதம். சிவோபி ச வதாம் யாதி குண்டலின்யா விவர்ஜிதஹ. குண்டலினி சக்தி பிரிந்தால் சிவனும் சமம் போல் ஆகிறான். பூர்வ புண்ணியம். பராசக்தியை வழிபட வேண்டும் அன்றோ. சௌந்தர்யலஹரி போன்ற ஸ்தோத்திரங்களால் அவளை துதிக்க வேண்டும் அன்றோ. ஆசை ஏற்படுவதே பூர்வ புண்ணியத்தின் பலன் என்று அறிய வேண்டும். சர்வ விக்ன நாசமும் சகல காரிய சித்தியும் இந்த ஸ்லோகத்தை மந்திரமாக ஜபித்தால் ஏற்படும். இப்பொழுது அபிராமி அந்தாதியின் ஸ்லோகத்தையும் விளக்கத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில், பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியழையும் பூத்தவளே. இறைவனை அடைவதற்கு முதல் படி இறைவனை பற்றிய புகழை நினைப்பது, நினைவில் நிறைப்பது. அடுத்த அன்னையின் திருநாமத்தையே தியானித்து துதிப்பது. அதற்கும் அடுத்தது அவளிடம் பக்தி கொண்டு கசிந்திருக்கும் வழிபாடு. 4வதாக இரவு பகலாக இடைவிடாது நாடி சென்று பக்தர்களின் திருக்கூட்டத்தை சேர்வதாகும். இதற்கெல்லாம் முன் செய்த புண்ணியம்தான் காரணமோ என்று ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக கேட்பது அருமையிலும் அருமை, பெருமையினும் பெருமை.
இறைவியாகிய அபிராமியை அடைவதற்கான 5 வழிகளை கூறியுள்ளார் அபிராமி பட்டர். முதலாவது, இறைவனின் புகழையே எப்பொழுதும் நினைக்க வேண்டும், நினைக்க பழக வேண்டும். இரண்டாவது, அவ்வாறு நினைத்த பின் அம்மையின் திருநாமத்தை துதித்து தியானிக்க வேண்டும். மூன்றாவது, தியானத்தால் வரும் பக்தியால் கசிந்து உருகி அவள் திருவடிகளிலே வணங்க வேண்டும். நான்காவது, திருவடி வணக்கத்தால் பெரும் பாக்கியம் என்று நினைத்து இருக்க வேண்டுமானால் இரவு பகல் எப்பொழுதும் நினைக்காமல் நீங்காமல் அடியார்களுடனேயே சேர்ந்திருக்க வேண்டும். இத்தகைய பெரும் பாக்கியம் கிடைப்பதற்கு முற்பிறவியில் செய்த புண்ணியமும் சேர்ந்திருக்க வேண்டும். இந்த 5 வழிகளில் எந்த ஒரு வழியை பின்பற்றி வழிபட்டாலும் அபிராமி அன்னையின் அருள் கிடைக்கும். அதற்கும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும். ஆனால் 5 வழிகளிலும் ஒரு சேர வழிபட்டால் அன்னையின் பரிபூரண பேரருள் விரைந்து கிடைக்கும். அதனால் இந்த திருப்பாடலை சிந்தித்து வந்தித்து வழிபட்டால் அன்னையை அடையும் 5 வகை வழிகளும் ஒரு சேர சித்திக்கும் தித்திக்கும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா.